இது பார்த்தீங்கன்னா இண்டோ சீட்ஸில் வரக்கூடிய மதன் அப்படிங்கிற ஒரு தக்காளி வெரைட்டி. ஒரு விழிக்காட்டு போட்டிருக்காரு, பயங்கரமாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வைரஸ் பிரச்சனை எல்லா வெரைட்டிலையும் வருது. வைரஸுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பிரச்சனையே கிடையாது. பூச்சி சாரை உறிஞ்சுவதனாலையும் அங்கே சத்து பற்றாக்குறை ஏற்படுவதனாலையும் இந்த 2 காரணத்தினால தான் இந்த வைரஸ் வருது. இந்த மதன் வெரைட்டி பார்த்தீங்கன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ, புதுசாக வந்தப்போ பூஞ்சி ஃபுல்லாக எடுக்கும், காய் ஃபுல்லாக பிடிக்கும், மறுதளவு வந்து காய்க்காது, அப்படியே செத்து போயிடும். கம்பெனி தரப்பில் கேட்டதுக்கு நியூட்ரியன்ட் பற்றாக்குறை நீங்களே சொல்கிறீங்க, அதை நியூட்ரியன்ட்டை சரி இதில் மெயின்டைன் பண்ணுங்கள், திருப்பி தாஞ்சி வந்து காய்க்க அப்படின்னு சொன்னாங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நியூட்ரியன்ட்டை வந்து சரி விதத்தில் கொடுக்குறது கிடையாது. நிறையா விவசாயிகளுக்கு நுண்ணூட்ட சத்துனா என்னென்னு தெரியாது. அப்போ நுண்ணூட்ட சத்துங்கிற கான்செப்டுக்கு அவங்க போகாமல் விட்டுறாங்க. அதே போல் ஒரு வெரைட்டி வருது அப்படின்னா வந்து 5 வருஷத்துக்கு தான் அந்த ஒட்டு கட்டினது வந்து வீரியம் இருக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் சிறப்பாக வராது. இது கம்பெனி தரப்பும் இதை வந்து சொல்கிறாங்க, நானாக சொல்லலை. அப்படி பார்த்தா இந்த மதனுங்கிற வெரைட்டி வந்து 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த காட்டில் எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த வெரைட்டியை போடுறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, கொண்டு வரல தான் நீங்கள் இருக்க விஷயமே. இதுலேயும் ஆரம்பத்தில் வைரஸ் விழுந்தது. ஆனால் வைரஸுக்கு சில மருந்துகள் இருக்குது. ஒரு சில பேரை கேட்டால் வைரஸுக்கு மருந்தே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எம்என்சி கம்பெனியில் வைரஸ் மருந்து போடுறது கிடையாது, இந்தியன் கம்பெனியில் தான் போடுறாங்க. சில மூலிகைகளை ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அது என்னத்தோ கொடுத்து போகிறேன், ஆனால் வேலை செய்யலை. அதை பாருங்கள். இந்த மாதிரி 2 டோஸ் வைரஸ் மருந்து போனது. ஆரம்பத்தில் இளஞ்செடியில் அதாவது 30 நாளில் லைட்டாக வைரஸ் விழுந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. அப்போ கொடுத்தேன். இப்போ கிட்டத்தட்ட 45 to 50 நாள் இருக்கேன். திருப்பி லைட்டாக விழுக ஆரம்பிச்சிது. திருப்பி 2வது டோஸ் கொடுத்துருக்கு. அது அப்படியே மாறி வந்துருச்சு. மதன் வெரைட்டி இந்த அளவுக்கு வந்து நானே பார்த்ததில்ல. தரையில் தான் மேக்ஸிமம் போடுவாங்க. இது பந்தலை பிடிக்காமல் அவர் இதுமாதிரி 2 பக்கம் சாஞ்சிருச்சு பாருங்க. ஆரம்பத்தில் 5 டேங்க் தான் அடித்தார், இப்போ 12 டேங்க் அடிக்கிறார் அந்த காட்டுக்கு. அப்போ செடி எந்த அளவுக்கு அடம்பாக வந்திருக்குன்னு பார்த்துக்குங்க. எவ்வளோ அகலமாக படர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து மதன் வெரைட்டி. ஒரு விழிக்காடு நீங்கள் வந்தாலும் இப்போ பார்க்கலாம், சிறப்பாக இருக்குது. கம்பெனிக்கார் வந்து எங்கள் கம்பெனி விதை அதனால நல்லா வந்திருக்குங்கிற கான்செப்டில் யார் மெயின்டைன் பண்ணி யாரோட ஆலோசனை பிரகாரம் வருதுங்கிறதான் விஷயமே.